அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய தொகுதி பங்கீடு தொடர்பாக அதனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைப்பில் இணைகிறார். சார் வணக்கம். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு தற்போது இறுதி செய்யப்பட்டு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இது திட்டமிட்டு அழகாக, அதாவது 2 நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அனைத்திந்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல சைலண்டா அமைதியா அழகா அமைஞ்சிருக்கிற கூட்டணி. எந்த இழுபறியும் பிரச்சனையும் அலைச்சலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. பாஜக மேலிடத்தை சேர்ந்தவர்கள் சென்னைக்கு வந்து அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்து இறுதி செய்திருக்கிறார்கள். திமுக அணியில பாத்தீங்கன்னா இன்னும் 10 நாள் வச்சு இன்னும் பல கட்சிகளுடைய சீட்டு இறுதி செய்யப்படல. விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள். ஸோ இதுல இந்த அதிமுக கூட்டணி வச்சு வெற்றி பெற்று விட்டார்கள். கணிசமான இடங்களை அவர்கள் டாமினன்ட் பொசிஷன்ல அதிமுகவும் மற்ற கட்சிகள் அவர்கள் கீழே இருப்பதை உறுதி செய்து விட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த 2021 தேர்தலில் பாமகவிற்கு கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த டைம் வந்து 18 இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. பாஜகவுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கியிருந்தாங்க. இப்ப 27 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க. இதை பற்றி என்ன சார் பாக்குறது? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே. பாஜக 2024 மக்களவை தேர்தல்ல தனித்து போட்டியிட்டே எந்த கழகத்தோடையும் சேராம போட்டியிட்டே பாஜக மட்டுமே 11% பெற்றிருக்கு. அது ஒரு தன்னை எஸ்டாபிஷ் பண்ணிட்டு இருக்கு கடந்த காலங்களை விட. ஆனா காங்கிரஸ் கட்சி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 4 நாள் குறைஞ்சிருக்கு. அவங்க எல்லாம் தனித்து போட்டிட்டு கணிசமான இடங்களுக்கு வருவாங்க இந்தியான்னு யாருக்குமே தெரியாது. அந்த கட்சிக்கு 25க்கு குறைய மாட்டோம்னு சொன்ன காங்கிரஸ் தலைவர்கள் சொன்னாங்க. ஆனா அதுக்கு 28 கொடுத்திருக்காங்க. நிறைய பாஜகக்கு 27 தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அதுலயும் வெற்றி தான். அதிமுக தன்னை உறுதியாக தன்னுடைய உறுதிப்பாட்டை நிலைநிறுத்திருக்கிறது. சார், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல தமாக மற்றும் சைக்கிள் சின்னத்துல போட்டியிடும். மற்ற கட்சிகள் பிற கட்சிகளுக்கு 8 இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அந்த 8 தொகுதிகளிலுமே இரட்டை இலை சின்னத்துல தான் போட்டியிடுவாங்களா சார்? இல்ல, சிறிய கட்சிகள் பெரும்பாலும் இரட்டை இலை சின்னத்தை தான் விரும்புறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா இங்க வந்து தமிழ்நாட்டுல பாப்புலரா இருக்கிற சின்னம் வந்து இரட்டை இலை சின்னம் தான். எம்ஜிஆர் கொடுத்த சின்னம். அதனால அந்த மனநிலை தான் ரூரல்ல இருக்கிறவங்க, ஏழை பாளைகள் எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கிறதுனால அநேகமா சிறிய கட்சிகள்லாம் இரட்டை இலையில தான் போட்டியிட விரும்புவார்கள். பாமக வந்து ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற மாம்பழ சின்னம், சைக்கிள் சின்னம் பாமக வச்சுப்பாங்க. அமமுக குக்கர் சின்னம் தான் அவங்களுக்கு இருந்தது. அதே அந்த சின்னத்திலே போட்டியிடுவாங்க. ஒருவேளை ஐஜேகே புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகள் வேண்டுமானால் தாமரை சின்னத்துக்கு போட்டியிடுவார்கள். அவங்க க்ளோஸ் டு பிஜேபி என்று கடந்த காலத்துல அவங்க பிஜேபியோட தான் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டாங்க. ஸோ அவங்க மட்டும் தாமரை சின்னத்துல போட்டியிடுவாங்க. சின்ன கட்சிகள் எல்லாமே இரட்டை இலை சின்னத்தை தான் விரும்புவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சரி, இப்ப முதற்கட்டமா 3 கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தொகுதி அறிவிப்புகள் எப்போது சார் நடைபெறும்? சார், 3 அறிவிக்கப்பட்ட 3 கட்சிகள் பிரதான கட்சிகள் சார், பெரிய கட்சிகள் சார். மத்தெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள். பிரதான பெரிய கட்சிகளுக்கான இடங்களை ஒதுக்கிட்டாங்களா முடிஞ்சு போச்சு. மத்தெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள் மிஸ்லேனியஸ் மாதிரி. அதனால இறுதியாக உறுதியாக அழகாக முடிஞ்சிருக்கு. இதுல வந்து எந்த சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். அதிமுக பாஜக கூட்டணியில் தற்போது தொகுதி பங்கீடானது இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவிற்கு 27 தொகுதிகளும், பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அமமுகவிற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பிற கட்சிகளுக்கு 8 இடங்கள் ஒதுக்கினால் அதிமுக 170க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.